இந்த விட்டு கொடுத்து போகிறது, அன்பாக இருக்கிறது, பரவாயில்ல, இப்போ பொறுமை, சகிப்புத்தன்மை, பார்த்துக்கலாம் என்ன இப்போ பெருசாக போயிட போகுது, 5 நிமிஷம் லேட்டாக போகிறோமா பரவாயில்ல, இந்த மனப்பக்குவம் இப்போ இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்ஃபேக்ட் இவங்க ஏசி காரில் இருக்காங்க, பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருந்தாலுமே அது குறைவு. ஆனால் முற்காலத்தில் வந்து நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க, ஆனால் அந்த பக்குவம் இருந்துச்சு. எதுக்கு நான் இங்கே கோவப்படணும், இதனால் என் உடம்பும் கெடப்போகுது, தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தணும், இந்த பக்குவம் இன்றைக்கி இல்லை. இது ரிலேஷன்ஷிப்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே. அப்போ அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க, எனக்கு இது வேணும், நீ இதை பண்ணணும்னு. அப்போ பெண்களுக்கு அது ஈடு கொடுக்க முடியாதப்ப அது அகைன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக மாறுது. ஸோ மென் வந்து தன்னோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த்னாலே இங்கே வந்து ஜிம்முக்கு போகணும், உடம்பு டோண்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மென்டல் ஹெல்த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது, பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்க்கணுமே ஒழிய எஸ்கேப் ஆக முடியாது. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது உலகத்தில். 3வது, வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்து பண்ணணும். எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதில் நிறைய பேர் ஏமாற்றப்படுவாங்க. அதனால் ப்ரொஃபஷனல் இஸ் ஆல்வேஸ் குட். இப்போ கவுன்சிலிங்னு வரும்போது, எங்ககிட்ட வரும்போது ப்ரொஃபஷனல் செட்டிங், அவங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களுடைய முடிக்க முடியாது, பல செஷன் வர வேண்டியிருக்கும். அது ஒன்னொன்னையும் சொல்ல சொல்ல அவங்க அதை கிளியர் ஃபீல் பண்ணுறேன், மனசு வந்து ஒரு மாதிரி எதமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ நமக்கு அடுத்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராகிக்கிறோம். அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ், எனி கம்பெனிஸ் ஃபார் தட் மேட்டர், ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் டெஃபினட்டாக வந்து சைக்கலாஜிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். நாங்கள் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் என்ன ஆகுது, வி ஆர் அட்ரெஸிங், நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இதான் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கேட்டிருக்கோம் மேடம், ஆனால் என்னன்னு தெரியாது. ஆங்ஸைட்டினா என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் டிப்ரெஷனா, நாங்கள் வேறு சோகமாக இருக்குது டிப்ரெஷன் நினச்சோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அவேர்னஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அண்ட் அங்கேயே அவங்க வந்து கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கே கிளாரிட்டி கிடைக்கும். தே கேன் ஃபாலோ